இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் சொல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் சொல்லுவோம், அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நல்சுகம் பெற வேண்டியும், அருள் ஒளி டேனியல் நல்ல உடல் சுகத்திற்கு நன்று திருப்பலியாகவும், சுதுல்லியோ நற்சுகம் பெற வேண்டியும் மனமாற்றத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த சிலுவை பூர்ணம் பெர்னாண்டோ, தோமை பெர்னாண்டோ, ஜேசு கோஸ்டம் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கும் கற்பனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தும் உம் வாக்குறுதிகளை பற்றி கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா. இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 34 இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு! ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும். நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணி உற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூவுலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை. என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன். என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன். அவை இனி அவர்களுக்கு உணவாகா. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 1-16 முடியும். அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்றபோது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாள்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவரை அவர்களுக்குரிய கூலி கொடும் என்றார். எனவே 5 மணியளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்று கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களும் 1 தெனாரியம் வீதம் பெற்று கொண்டார்கள். அவர்கள் அதை பெற்று கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பளுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீரே என்றார்கள். அவரோ அவர்கள் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் 1 தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மிகவும் குழப்பமான நற்செய்தி பகுதி, புரிந்து கொள்ள முடியாத ஒரு நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. எத்தனை பேர் வீட்டில் தாயபாஸ் விளையாடி இருக்கீங்க? தாயபாஸ் தெரியுமா? எப்படி இருக்கும்? அதில் என்னென்ன இருக்கும்? தாயபாஸில் விளையாடிருக்கீங்களாமா? என்னென்ன இருக்கும்? விளையாண்டிங்கன்னா சொல்லுங்க, என்ன இருக்கும்? 5, 12, 4 இல்லைம்மா, தாயம் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த பாம்பு, ஒரு பக்கம் பாம்புங்கனா இருக்கும், இன்னொரு பக்கம் ஏணிகள்லாம் இருக்கும். ஆமாவே இல்லையா? தாயம் விழுந்தாதான் என்ன பண்ணணும்? நம்ம காயினை வைக்க முடியும். 4 பேர் விளையாடுறாங்கன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு தாயம் விழுதோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? முதல்ல காயினை வைப்பாங்க. 5வது இடத்துல என்ன இருக்கும்? ஒரு பெரிய ஏணி இருக்கும். 5வது இடத்துக்கு வந்துட்டோன்னா எங்கே போயிடலாம்? 96க்கு போயிடலாம். 100 வந்தால் வெற்றி. 98 என்ன இருக்கும்? 98 என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். அது கொத்திச்சுன்னா எங்கே வருவோம்? 3வதுல வந்து விழுந்துடும். ஆமாவா இல்லையா? எப்பண்டா தாயம் விழும், எப்பண்டா தாயம் 4, தாயம் 4, தாயம் 4 சொல்லி சொல்லி தாயம் 4 விழுந்துடும். 96க்கு போய்டுவோம், சந்தோஷமாக இருப்போம். அதுக்கு அடுத்தது 98 விழுந்து திருப்பி எங்கே வருவோம்? கீழே தான் வந்து விடுவோம். ஒரு சில பேருக்கு
ஏணிகளாக கிடச்சி மேலே போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு பாம்புங்களாக கொத்தி கீழே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஏணி கிடச்சி மேலே ஏறிட்டேன்றதுனால நான் தான் தகுதியுடையவன், நான் தான் எல்லாத்துக்கும் லக்கானவனும் கிடையாது. நான் பாம்பு கடிச்சு கீழே விழுறதுனால எனக்கு லக்கே கிடையாது, நான் தகுதியற்றவனு கிடையவும் கிடையாது. யாருக்கு வேணால் எப்போ வேணால் ஏணி கிடைக்கும், யாருக்கு வேணால் எப்போ வேணால் பாம்பு கொத்தும். ஆனால் யார் 100வது இடத்திற்கு போகிறார்கள் என்பது தான் மிக மிக முக்கியம். 4 பேர் விளையாடி இருப்பாங்க, 3 பேர் தாயம் போட்டு மேலே போயிருப்பாங்க, 4வது இருக்கவன் தாயமே விழுந்திருக்காது. திடீர்னு தாயம் விழும், திடீர்னு 5ஆவதுக்கு போவான், திடீர்னு 96க்கு போவான், அங்கேருந்து 4 போட்டு 100க்கு வருவான். எனவே யார் முன்னாடி போகிறான்றது முக்கியம் இல்லை, யார் விண்ணகத்தை அடைகிறார்கள் என்பது தான் முக்கியம். நான் தாயம் போடுறேனா, ஏனில ஏறுறனா, அல்லது பாம்பு கொத்திப்பட்டு கீழே விழுறனான்றது முக்கியம் இல்லை. அதனால தான் கடவுள் என்ன சொல்கிறாரு, கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். யாருக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அவருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் நல்லவனாக இருக்கக்கூடாதா, எனக்கு உரியதை எனக்கு எப்பொழுது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்கின்றார். எனவே நாம் சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், நான் மேலே இருக்கிறேன், எனக்கு பதவி அதிகமாக இருக்குது, நான் நிறைய படிச்சுட்டேன், அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி கிடையவே கிடையாது. உனது வாழ்க்கையில் ஏணி கிடைத்து விட்டது, நீ ஏறிவிட்டாய். எனது வாழ்க்கையில் ஏணி கிடைக்கவில்லை, நான் ஏறவில்லை. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஏணி கிடைக்கிறது அவர்கள் ஏறிவிட்டார்கள். அதற்காக அவர்கள் உயர்ந்தவர்களும் கிடையாது. யாரெல்லாம் பாம்பு கடிப்பட்டு கீழே விழுந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் கிடையாது. அனைவரும் இறைவனின் பார்வையில் சமமானவர்கள். யார் விண்ணகத்திற்கு செல்ல போகிறார்கள்? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே, நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே, அதில் வாழும் உயிர்களெல்லாம் உன் அன்பின் தொடர்கதையே, அதை தந்தேன் பலி பொருளாயிப்பாய், ஏழை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய், அதை தந்தேன் பலி பொருளாயிப்பாய், ஏழை தந்தேன் ஒரு பொருளாய் சேர்ப்பாய். திரு அப்பம் போல அதை பகிர்ந்து அனைவருக்கும் வாழ்வருள்வார், அனைவருக்கும் வாழ்வருள்வார். உடன் பொருளாய் எல்லாம் உன் பாதம் நான் படைத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைநின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்தும் உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவலத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானத்துதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்று பெண் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே.
நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட, உதிரா பூக்களாக வாழ்வு வளர்ந்திட. நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட, உதிரா பூக்களாக வாழ்வு வளர்ந்திட. என்னை காக்கும் நிழலாக என் சார்பாயிருப்பவர், என் உள்ளம் நலம் பெறவே இறை உணவாய் எழுபவர். தினம் தினம் அருள்தரும் ஆன்ம உணவே வா, உயிர்ப்பினை உணர்ந்திடும் உறவின் வடிவே வா. நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட, உதிரா பூக்களாக வாழ்வு வளர்ந்திட. உன்னருளால் உலகம் இயங்கிடவே, தினமும் வரவால் உன்னரசும் மறந்திடவே. உன்னருளால் உலகம் இயங்கிடவே, தினமும் வரவால் உன்னரசும் மறந்திடவே. உண்மை தேவன் வெற்றி வீரன் உயிர்த்தார் இன்று, உலகமெல்லாம் உணர்ந்திடவே செய்திடுவீரே.
உண்மை தேவன் வெற்றி வீரன் உயிர்த்தார் இன்று. உலகமெல்லாம் உணர்ந்திடவே செய்திடுவீரே. உயிரோடும் உடலோடும் உயிர்த்தவர் நீரே. எம் உடலோடும் உயிராக கலந்திடுவாயே. உயிர்ப்பே எனக்கு ஆதாரமே. உம் உயிர்ப்பே என்னாலும் ஆதாரமே. ஆதாரமே ஆதாரமே. தினம் தினம் அருள்தரும் ஆன்ம உணவே வா. உயிர்ப்பினை உணர்ந்திடும் உறவின் வடிவே வா. நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட. புதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட. திருவுணவாய் தினம் என்னில் வாழ்பவரே. புது உறவாக என்னாலும் உறைவாயே. திருவுணவாய் தினம் என்னில் வாழ்பவரே. புது உறவாக என்னாலும் உறைவாயே. விண்ணகமும் மன்னகமும் உனை சேர்ந்திடவே. மண்ணிலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தாயே. விண்ணகமும் மன்னகமும் உனை சேர்ந்திடவே. மண்ணிலிருந்து மகிமையோடு உயிர்த்தெழுந்தாயே. தொலைந்து போன மானிடத்தை நீக்க வந்தவரே. நலிந்து போன மக்களுக்கு நம்பிக்கை நீரே. உயிர்ப்பே எனக்கு ஆதாரமே. எம் உயிர்ப்பே என்னாலும் ஆதாரமே. ஆதாரமே ஆதாரமே. தினம் தினம் அருந்தரும் ஆன்ம உணவே வா. உயிர்ப்பினை உணர்ந்திடும் உறவின் வடிவே வா. நம் வாழ்வின் ஓவியங்கள் வண்ணமாகிட. உதிரா பூக்களாக வாழ்வு மலர்ந்திட. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வருளாடுகள கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வளைகள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளையாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரை காவலனே மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரை காவலனே புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்து புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்து முனிவரனே உன் பதம் பணிதோ முனிவரனே உன் பதம் பணிதோ மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரை காவலனே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.